So, welcome everyone. Suppose இப்போ தான் நீங்கள் உங்கள் காலேஜை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா then let me tell you one truth which no one told you. If you played smart, you can be wealthy. எந்த மேஜிக் ட்ரிக்கெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் தான். அண்ட் இதுக்கு எந்த ஒரு ஃபினான்ஸ் டிகிரி இருக்கணும், லேக்ஸ் ஆஃப் மணி இருக்கணுன்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. பட் ஐ வில் டீச் யூ ஹவு டு பில்ட் வெல்த் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ லெட்ஸ் லேர்ன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி let me give you something very important. Since you are just entering into the field of investing, it's very important to build this. அப்படின்னா mindset over money. Let me tell you what it is. See, first of all, let me give you something which your school and colleges will never teach you. அதாவது money is 90% of mindset and only 10% of math. Money is 90% of mindset and 10% of math. What do I mean by that? அதாவது நிறைய பேர் வெல்த் பில்ட் பண்ண மாட்டாங்க, not because they are earning less, கம்மியா earn பண்றாங்கலாம் கிடையாது, just because they did not have the habit and mindset of saving and investing. Brother, you have to understand one thing. You don't need to be rich to start investing, but you need to start investing to be rich. This should be in your mind. Okay. See, and let me give you one golden principle. Yes, your golden principle. அதாவது always remember this. Pay yourself first. What do I mean by this? அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு புக் இருக்கு, தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்ல ஒரு சூப்பரான ஒரு லைன் தான், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அ பார்ட் ஆஃப் வாட் யூ ஏர்ன் இஸ் ஆல் யோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த புக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எவ்ரி மந்த் ஏர்ன் பண்றீங்கல்ல, உங்களுக்கு ரெண்ட் இருக்கும், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், வாட் எவர் இட் இஸ், பட் அதுல ஒரு பார்ட் you should keep for yourself. That can be for your saving, that can be for your investing, but you have to keep a part for you. Now definitely, if you are just a person who are just exploring this field, richest man in Babylon, and the book definitely நீங்க படிச்சு பாருங்க, that will give you a lot. ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. If you are someone who needs to learn something through a form of story, definitely அது வந்து உங்களுக்கு ஒரு like ஒரு டிஃபரெண்ட் ஒரு மைண்ட் செட் கொடுக்கும். Because that was the first book I ever read, ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலன். இது ஒரு டெஃபினட்டா ஒரு புக். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறேன், ஒரு 2 புக் சஜஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன், தென் வில் மூவ் ஆன் டு தி கான்செப்ட். ஃபர்ஸ்ட், ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலன். இதை டெஃபினட்டா படிங்க. ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல ஃபினான்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் புக். நான் படிச்சதெல்லாம் மை மோஸ்ட் ஃபேவரட் புக். செகண்ட் புக், இஃப் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், பிரதர், திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ரிச் டேட் புவர் டேட். இந்த புக்கை டெஃபினட்டா நீங்க படிக்கணும். லெட் மீ டெல் யூ வை. See, suppose நீங்க இந்த புக்கை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஏஜ் குரூப்ல இருக்க பீப்புளை விட 99% ahead-ஆ திங்க் பண்ணுவீங்க மணியை பத்தி. I hope you are getting. This book is so much powerful. So I hope this is enough for the section mindset over money. Okay, and we will just move on to the next concepts. Well, now இப்போ உங்க மைண்ட் செட் கிளியரா இருக்கு. Now let me introduce one most important finance formula for you. See, 50-30-20 rule. இந்த ஃபினான்ஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். when you receive your first salary, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல் இதுவா தான் இருக்கும். அதாவது வாட் எவர் அமௌண்ட் யூ ஆர் earning, x amount, okay, what you are going to do is, உங்களுடைய மந்த்லி salary அதுல 50% of your monthly salary உங்களுடைய நீட்ஸுக்கு போகும். நீட்ஸ்னா என்ன? லெட்ஸ் சே உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்து பெங்களூர்லயோ வேற ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், சென்னையிலயோ ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பீங்க. ரெண்ட் வில் பி அன் நீடு ஃபார் யூ, கரெக்ட்? அது உங்களுடைய நீட், நெசசிட்டி. அண்ட் ஃபுட் உங்களுடைய ஒரு நீடா இருக்கும் கண்டிப்பா. அண்ட் தென் ஃபோன் பில்ஸ் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நீட்லேயே வரும்.
ஸோ all these stuffs 50% அதில் நம்ம அடக்கிடணும் எல்லாத்தையும். தென் 30% of your salary wants. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸுக்கு நீங்கள் போவீங்க, வெளியே சாப்பிட்றது, ஆல் தோஸ் ஸ்டப்ஸ், அதெல்லாம் இதில் வரும், ரைட்? அண்ட் 20% நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டில், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலன். A part of you earn is all yours to keep. So 20% எதுக்கு போகும்? Savings and investments. So பேசிக்கா உங்களுடைய சேலரியில் 20% எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை you have to direct towards your saving and investment. This is very, very important. Okay? Now, let's go to next concept. See, investments பற்றி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங் சொல்லிடுறேன், ஓகேவா? Build your emergency fund. Now, what do I mean by this? Build your emergency fund. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி டு பில்ட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது ஆஸ் யூ ஆல் நோ, ரைட், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், ரைட்? ஸோ அதனால எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது பேசிக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஸில் உங்களுடைய 3 to 6 months ஆஃப் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்குங்களா? மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நான் சொல்கிறேன், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். மந்த்லி எக்ஸ்பென்ஸ், இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அ குஷன் ஃபார் யூ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஸ் ஐ செட், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், ரைட்? அண்ட் சப்போஸ் 3 to 6 months எடுத்தோடனே எப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மினிமம் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் 1 month ஆஃப் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆச்சும் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது இஸ் ஹைலி ரிக்வயர்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், அது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது பற்றி பேசினா இன்னும் டாபிக் ரொம்ப எலாபரேட் ஆகிடும். பட் ஜஸ்ட் இமேஜின், எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் போத் as well. ஓகேவா? So yeah, this is important. Now I will go to the most important thing called investments. As a beginner, உங்க எல்லாருக்குமே ஒரு question இருக்கும், என்னது? Where to invest? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? கரெக்டா? This is the very basic question you all will have. So முதல்ல நான் அந்த question நான் அட்ரஸ் பண்றேன். Where to invest? Brother, நான் சிம்பிளா சொல்றேன். You all start with index funds. That is the best option for you if you are a beginner. இப்போ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் கூட வந்திருக்கும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன, கரெக்டா? முதல்ல இது எங்க போய் வாங்குறது, கரெக்டா? இந்த கொஸ்டின் இருக்கும். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். நான் ஆல்ரெடி இதை பத்தி கவர் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ கேன் ஆட், ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட். பட் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். அதாவது நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல 2 மேஜர் இண்டிசஸ் இருக்கு. ஒன்று நிஃப்டி, இன்னொன்று சென்செக்ஸ். ஓகேவா? ஸோ நிஃப்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும், இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ். அதே மாதிரி சென்செக்ஸ்ல டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். Now, இப்போ நம்ம நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, நான் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், கரெக்டா? நிஃப்டியும் சென்செக்ஸும் என்னது? இந்தியன் இண்டிசஸ். இதை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டியும் சென்செக்ஸையும் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. And that's what I said. Invest in index funds. If you are investing in index funds, you are investing in top Indian companies. You are getting why I said that. See, first, இப்போ you got ஒரு சின்ன ஒரு overview கிடைச்சிருக்குல்ல. அப்படி இல்லைன்னா I guess I have already covered this stock market, whether it is gambling or not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். In that video I would have completely covered from scratchல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. So you can watch out that video. But let me tell, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? See, first point, உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருக்கும். டிமெட் அக்கௌண்ட்னா என்ன? நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஆப் ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. You can just download those apps, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா you can just choose anyone. நான் ரெண்டுமே யூஸ் பண்றேன், அதர்ஸ் கூட யூஸ் பண்றேன். பட் it is not a recommendation, just நான் சொல்றேன் நானே யூஸ் பண்றதுக்காக. You can just download anyone, create an account. அதில் போயிட்டு ஒன்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட், நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க.
யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த பாத், எது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா there will be a lot of ஆப்ஷன்ஸ் available for you. அதில் எது சூஸ் பண்ணுறது? நீங்கள் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். there will be a lot of parameters, factors. அதை பார்த்துட்டு you ask me question, then I will cover those questions in the next video. Questions கேட்டிங்கன்னா I know that people are interested, then I will make a video. But I hope na first step உங்களுக்கு கொடுத்துட்டேன். If you ask questions, then we will continue in the upcoming videos. Okay va? This index funds, this is your first step in investing. Just go ahead and see index funds la invest பண்ணீங்கன்னா top India la இருக்கிற top companies la invest பண்றீங்க, right? அப்போ இதெல்லாம் நான் 5 years invest பண்ணா எவ்வளவு growth இருந்திருக்கும் அது எல்லாமே அந்த demat account app லயே காட்டுவாங்க. You can just explore, learn பண்ணுங்க. நிறைய new terms உங்களுக்கு doubt வரும், ask me those questions, then I will definitely answer those. Okay, this is your first step. Now this is the time for you to learn some important formulas and important what you can say, important concept as well. Let me tell you, உங்களுடைய ரிஸ்கை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஃபினான்ஸில் தெர் இஸ் ஒன் ஃபார்முலா. என்னது? 100 minus age rule. இட் இஸ் கிளியர், பட் என்னதுன்னு சொல்கிறேன். லெட்ஸ் சே உங்கள் ஏஜ் வந்து 22 வச்சுக்கலாம். Now 100 minus 22 என்னது பிரதர்? 78. அப்போ 78% ஆஃப் நீங்கள் லெட்ஸ் சே ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களா, அதுல 78% வந்து ஈக்விட்டிஸுக்கு போகணும். ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஈக்விட்டிஸ்னா என்ன? முதல்ல ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்படின்னா சிம்பிள். 78% ஆஃப் உங்களுடைய மணி இருக்குல்ல, ஒரு அமௌண்ட் வந்து நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சிருக்கீங்களா, அதுல 78% ஈக்விட்டிஸ். ஈக்விட்டிஸ்னா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் திஸ் ரூல். ஓகேவா? ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற 22%, அந்த 22% சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண, லைக் எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட். நோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். நான் ஒரு ரியலா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் என்னுடைய பிரதருடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரீல் அமிச்சு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி 5,000 இந்த மாதிரி 6,000 7,000 அப்படியே கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ண, ஏன்னா க்ரோர்ஸ்ல வருது ஒரு few 20 years கழிச்சு அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் என்ன உண்மையா, அதுக்கு பின்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டேன். தட்ஸ் ரியலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அந்த கொஸ்டின்ல நீங்களே பாருங்க, 5,000 6,000 கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றாங்க, திடீர்னு எப்படி அவ்வளோ லைக் 5 crores 6 crores அப்படி ஆகுது, ரைட்? எஸ், அது ஆகும். ஹவ்? அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு 8th wonderன்னு சொல்லுவாங்க. அதாவது how that is happening, you know, that is called compounding. அதாவது as per Einstein, compounding is the 8th wonder in the world. There are 7 wonders in the world, எல்லாருக்கும் தெரியும்ல, but compounding is the 8th wonder in the world. ஏன் அப்படி சொல்றாங்க? நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர். பிகாஸ் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறீங்க கரெக்டா இன்வெஸ்டிங் வேர்ல்டுக்குள்ள. எடுத்தோடனே ஐ கான் ஸ்பீக் அபவுட் ஆல் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப், அதை பத்திலாம் பேசினா தட் இஸ் நாட் த ரைட் வே. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் அ கரெக்ட் பாத். முதல்ல மைண்ட் செட் டெவலப் பண்ணும். தென் வாட் ஆர் த குஷன்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், என்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் நான் கவர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கோல. ஸோ தட்ஸ் வை ஐம் கிவிங் யூ வாட் இஸ் ரிக்வயர்ட் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Now compounding, இது ஏன் 8th wonder? Einstein, this is the 8th wonder in the world ன்னு சொன்னாரு. Let me tell you one important thing. Now let's say ஒரு person வந்து 100 rupees இன்வெஸ்ட் பண்றாரு, அவருக்கு 10% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 10% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னா இப்போ 100 rupees இன்வெஸ்ட் பண்றா, 10%னா எவ்வளோ? அதுல 10 rupees, ரைட்டு, 10 rupees. ஸோ இன் டோட்டல் எவ்வளோ வரும் அவருக்கு டோட்டலா? ஆமா, 100 rupees இன்வெஸ்ட் பண்ற 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10 rupeesனா டோட்டல் 110 rupees, ரைட்டா? இப்போ 110 rupees ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும்? சேம் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நோ 10% கிடைக்கும். 100 rupeesக்கு 10% கிடைக்குமா, இல்ல 110 rupeesக்கு 10% கிடைக்குமா? 110 rupeesக்கு. நான் 110ல 10% எவ்வளோ? 11 rupees. So 110 plus 11, now இது 122, 121 ஆகும். Now next year இப்போ அவர் கையில 121 இருக்கு. 121 உடைய 10% எவ்வளோ? 12.1.
12.1 rupees. Now this will go on as though. Now this is called compounding. அதாவது உங்க மணி 10% ஒரு மணி மேக் பண்ணும். இப்போ இந்த மணி உங்களுக்கு இன்னொரு மணி மேக் பண்ணும். And this goes on. That's how 5,000 rupees crores-லயும் மாறும். And that's why பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது மணி மேக்ஸ் மணி and the money that makes money makes more money. And that is why Einstein also stated that compounding is the 8th wonder in the world. So SIP and நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, லைக் எஸ்ஐபி வேலை 5,000 or 6,000 கண்டினியூஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓவர் தி இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் வந்து மேசிவாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ், பேசிக்கலி ரிஸ்க்கை கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணுறது அண்ட் கம்பவுண்டிங்கை பற்றி ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு திங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த செக்ஷனையும் நான் இதை கவர் பண்ணேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் வேர் டு ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்டிங் ஜேர்னி. கரெக்டாக நான் ஃபைனலாக சில மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் யுவர் காலேஜ், இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜாப் போக போகிறீங்கன்னா, யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் 3 things which you shouldn't do. அதாவது மிஸ்டேக்ஸ் which you should avoid. Now let me cover the final section of this video, mistakes to avoid. This is very, very important, brother. You will be glad that you didn't do this if you know this. அதாவது என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, first one, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதாவது யூ ஆல் நோல இந்த மாதிரி காஸ்ட்லியாக ஃபோன்ஸ் வாங்குறது அண்ட் தென் வாட் எவர் யூ டூ டு லுக் ரிச், தட் கம்ஸ் அண்டர் திஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன், இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த ஐஃபோன்ஸ் இஎம்ஐயில் வாங்கப்படுறது. கரெக்டாக? திஸ் ஆல்சோ கம்ஸ் இன் த சேம் பிராக்கெட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நவ் கம்மிங் டு த செகண்ட் பாயிண்ட், நெவர் எவர் கெட் யுவர் செல்ஃப் drowned in credit card debts, credit card traps ன்னு கூட சொல்லலாம். credit card traps அதாவது மானிட்டரே பண்ணாம, நோட்டே பண்ணாம, if you are swiping credit cards, then definitely சொல்றேன், you will be in literal trouble, because credit card rate of interest it's too high, you can't even imagine. Okay, so this is very important. And finally, FOMO investing. What is this? FOMO na fear of missing out ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எல்லாரும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். வித்தவுட் ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஷுடன்ட் டூ தட். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். முதல்ல வாட் இட் இஸ், அண்டர்ஸ்டாண்ட் தட். டோன்ட் ரன் பிஹைண்ட் ஹாட் டிப்ஸ் ஆர் இந்த மாதிரி வந்துட்டு, ஓகே இந்த 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 ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு நியூஸ் வந்திருக்கு. டோன்ட் ஜஸ்ட் பிளைண்ட்லி பிலீவ் இன் திஸ், ஹேவ் யுவர் ஓன் அனாலிசிஸ். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னுடைய எல்லா வீடியோ முடிக்கும் போது நான் ஒரு சின்ன கோட் ஒன்று முடிப்பேன். ஸோ லெட் மீ டெல் ஒன் திங். சி, யூ கேன் ஒர்க் ஃபார் மணி யுவர் ஹோல் லைஃப் ஆர் யூ கேன் மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பிரதர். அண்ட் ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன்ல, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணேன், அதாவது 5,000 5 crores கூட சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஐ கெஸ் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் சி. ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.